கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இருக்கிறார். நித்திய பிதா என்றால் என்றும் மாறாதவராக பிதாவாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஒரு நாள் இயேசுவின் சீஷராகிய பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், நான் உங்களுடனே கூட இவ்வளவு காலம் இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று எப்படி நீ சொல்லுகிறாய் என்று சொன்னார். இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இயேசு கிறிஸ்து தாமே சாட்சி சொன்னார், அவரும் அவருடைய பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் திருவிழம் பற்றியிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் நித்திய பிதா. ஹல்லேலூயா. பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான். அதே போன்றுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறது மட்டுமல்ல, அவர் என்றைக்கும் மாறாமல் நித்திய பிதாவாக நித்தியமாக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமுக்கு தேவன் நான் சர்வ வல்லமையுள்ளவர் தேவன் என்று சொன்னார். அந்த தேவன் தான் இப்பொழுது சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள், நித்தியமாயிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி நித்திய பிதா என்று அறிந்து கொள்வது? இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், அவரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார்கள், சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டதினால், நம்மை அவருக்கென்று தேவன் தெரிந்து கொண்டதினாலும் நாம் பாக்கியசாலிகளாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாக இருக்கிறீர் என்றும் பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்றும் உம்முடைய திருத்துவத்தை பற்றியும் உம்முடைய மாறாத தன்மையை, நிலையான தன்மையை பற்றியும் எங்களோட திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க. நன்றி இயேசுப்பா. அப்படியே நாங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு உம்மை பின்பற்ற உம்முடைய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.